ஆண்டோரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் சிந்தனைக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 27:1. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இது தாவீதின் சங்கீதமாக இந்த 27ஆம் சங்கீதம் குறிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே தாவீது சொல்லுகின்றார், கர்த்தர் வெளிச்சமாகவும் இரட்சிப்பானவர் இருக்கின்றார், யாருக்கு பயப்பட சொன்ன தாவீது, அவர் என்னுடைய ஜீவனின் பலனானவர் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் இதை பதிவு செய்கின்றான். ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் என்ற ஒரு அருமையான தேவ மனிதன் இப்படியாக சொல்லியிருக்கின்றார், பயத்தை தவிர வேறு எதுவும் பயங்கரமானதல்ல என்று சொல்லி அவர் அங்கே அதை குறிப்பிடுகின்றார். இந்த உலகத்திலே இந்த பயம் என்பது அவ்வளோ பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது, ஒரு மனிதனை கொல்லக்கூடியதாக இருக்கிறது என்றும் சொல்லுகிறார். அதுபோல் மற்றொரு நபர், ஒரு ஆசிரியர் இப்படியாக சொல்லுகின்றார், நாம் பயப்பட வேண்டிய ஒரே விஷயம் பயமே என்று சொல்லி அதையும் அங்கே குறிப்பிடுகின்றார். ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பயம் பலவிதமான காரியங்களை உண்டாக்குறது. அவன் வீழ்ந்து போவதற்கும் அவன் ஒன்றுமே இல்லாமல் இருப்பதற்கும் அந்த பயமானது ஒரு பெரிய ஒரு அடிக்கல்லாக இருக்கிறது. இந்நாளிலும் எத்தனையோ காரியங்கள் நாம் கேள்விப்படுகின்றோம். பயத்தை குறித்து பயப்படுவது நிமித்தமாக குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள் மாறுகின்றது என்று நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகின்றான், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி. கர்த்தர் என் ஜீவனுக்கு பலனாக இருக்கின்றார் என்று சொல்லி நான் யாருக்கு பயப்படுவேன்? ஒரு உறுதியான நம்பிக்கையை அங்கே சங்கீதக்காரன் கூறுகின்றான். ஏனென்றால் அந்த 11ஆம் வசனத்திலே அங்கே எதன் அடிப்படையில் தாவீது இப்படி கூறுகிறார்? 11ஆம் வசனத்திலே, கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் நடத்தும் என்று சொல்லி ஒரு கான்ஃபிடென்ஸை இந்த இடத்துல சங்கீதக்காரன் தெளிவுபடுத்துகிறான். எனக்குள்ளாக இருக்கின்ற உறுதிப்பாடு, கர்த்தர் அவருடைய வழியை எனக்கு போதித்து என் எதிராளி நிமித்தம் செவ்வையான பாதையில் நடத்துவார். என்னுடைய ஜீவன் பலனாக இருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கைக்கு அவர் வெளிச்சமாக இருக்கின்றார். வெளிச்சமாக இருப்பது மாத்திரமல்ல, அவர் என்னை ரட்சிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். என்னுடைய பகைவர்களிடத்திலிருந்து என்னை ரட்சிப்பார். பெரிய ஆபத்திலிருந்தும் என்னை அவர் விடுதலை கொடுப்பார். விடுதலை கொடுப்பது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கைக்கு அவர் ஸ்ட்ரென்தன் பண்ணுகின்ற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். என்னுடைய எதிரியாளர்களிடத்திலே ஒரு அடைக்கலமாக, ஒரு கோட்டையாக இருந்து எனக்கு எதிர்த்து வருகின்றவர்களை மேற்கொள்வதற்கு படையையும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அருள் செய்கின்ற ஒரு தேவ ஆண்டவராக கர்த்தர் இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட இறைவனுக்கு நான் எப்படிப்பட்டவனாக இருப்பேன் என்று சொல்லி தான் அந்த 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையும் சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்றான். தன்னை ஆண்டவருக்கென்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு கமிட்மெண்ட்டை தாவீது அங்கே சொல்லுகின்றார். என்றால் அவருடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்கின்றார், இரட்சிப்பாக இருக்கின்றார், பலனாக இருக்கின்றார். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை அளிக்கின்ற தேவனுக்கு நான் அவருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதை நாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லினான். தன்னை முழுவதுமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே கமிட்மெண்ட் பண்ணுகின்றார். இன்றைய நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் நான் பயந்து, அநேக வேளையிலே நான் பயப்பட்டு நம்ம சோர்ந்து போவதுண்டு. ஆனால் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் என்று சொல்லி அந்த ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரை நாம் துதித்து இந்த நாளை நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் இந்த நாளையும் நமக்கு